ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ரட் அப்ளிகேஷனோட தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரட் அப்ளிகேஷனை பற்றி நம்ம முன்னாடியே வந்துட்டு ஜேஎஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜாங்கோவோட இது வரைக்கும் இந்த டுட்டோரியல், இந்த எப்போ வந்துட்டு எப்படி ஜாங்கோ க்ரியேட் பண்ணுறது இதெல்லாமே பார்க்காம இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபைசல் அண்ட் யூ ஆர் வாட்சிங் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரட் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரட் அப்ளிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்யூடி க்ரட்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் ஒவ்வொன்றுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஆகும். சி பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆர் பார்த்தீங்கன்னா ரீட், யூ பார்த்தீங்கன்னா அப்டேட், அதுக்கப்புறம் டி பார்த்தீங்கன்னா டெலிட். ஓகே, இந்த 4 தான் வந்துட்டு இந்த க்ரட் அப்ளிகேஷனில் இருக்கிறது. இந்த 4 இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நார்மலாக ஜாங்கோ டேட்டாபேஸில் தான் பண்ண போகிறோம். ஜாங்கோ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் லைட்டுங்கிற டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுது. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சு அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது க்ரியேட் பண்ணோம். ஜாங்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ க்ரட்ன்னு நம்ம இது வச்சுருக்கிறோம். இதை வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ விஎஸ் கோடில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் இதோட டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஜாங்கோக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஜாங்கோ ஏடி எம்ஐஎன் அட்மின், இந்த ஜாங்கோ அட்மின் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு எஸ்டிஏஆர்டி ஸ்டார்ட் பிஆர்ஓஜேஇசிடி ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரட் எல்லாமே வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, யாரே ஆப்ரேஷன் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோல்டருக்கு கீழேயே க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ரேஷன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இது க்ரியேட் பண்ணோம், அதாவது வந்துட்டு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம் ஜாங்கோவோட. ஸோ நம்ம இதில் பைத்தான் 3 மேனேஜ் டாட் யூஐ எஸ்டிஆர்டி ஸ்டார்ட் ஆப். இந்த ஸ்டார்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போட இது சிஆர்யூடி க்ரட் அப்படிங்கிற ஆப் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு க்ரட்டுங்கிற ஆப் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த க்ரட்டுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே இது பண்ண போகிறோம். இந்த க்ரட்டில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால்ட் ஆப் இருக்கும். இந்த இன்ஸ்டால்ட் ஆப்பில் வந்துட்டு நம்ம சிஆர்யூடி க்ரட் இதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரட்டுக்குள்ளே நம்ம இன்னொரு ஃபோல்டர் வைக்க போகிறோம். நியூ ஃபோல்டர் எல்ஏடிஎஸ் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வைக்க போகிறோம். ஓகே, டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் போய்க்கலாம். இந்த மாடல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம். மாடல்ஸ் டாட் மாடல். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது வந்துட்டு
இது பண்ணோம். நம்ம மோஸ்ட்டா இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 இதுதான் வாங்க போறோம். நேம், ரோல் நம்பர், ஆ இமெயில், ஃபோன் நம்பர், டிபார்ட்மெண்ட். ஸோ நேம் ஈக்குவல் டூ மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட். கேர் ஃபீல்டில நம்ம நேம் வாங்க போறோம். ஸோ இதுக்கு மேக்ஸ் LENGTH மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டூ சும்மா ஒரு 60 குடுத்துக்கலாம். நேம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர். ரோல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சேம் கேர் ஃபீல்ட் தான். காப்பி, பேஸ்ட். இந்த ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி என்னோட காலேஜ் ரிலேட்டட் மாரி தான் எடுத்துக்க போறேன். காலேஜ் ரிலேட்டட் மாரி எடுத்துருக்கறனால மேக்ஸ் லென்த் வந்துட்டு 8 தான் வைக்க போறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு 2 இதில பார்த்தீங்கன்னா, இயர் குடுத்துருவோம். அடுத்த 3 பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு குடுத்துருவோம். அடுத்த 3 பார்த்தீங்கன்னா, உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். ஸோ 8 கேர் ஃபீல்ட்ல வரும். நெக்ஸ்ட்டு இமெயில். இமெயில் ஈக்குவல் டூ மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்ட். ஓகே. இமெயில் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் குடுக்கணும். டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, DEPT. டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டூ மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பெருசாலாம் குடுக்க போறதில்ல. இப்போ வந்துட்டு CSEனா BSCSE, ITனா BIT அந்த மாரி தான் குடுக்க போறோம். ஸோ 3 தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு மேல டிபார்ட்மெண்ட் எதுவும் வராது. ஸோ மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டூ 3. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இத ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு இதில வந்துட்டு இப்ப ஏதாவது வந்துட்டு நம்ம கால் பண்ணணும்னு நேமு தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஸோ நேம் எடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இதில நான் என்ன பண்றேன்னா, டிஎஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கிறேன். ஓகே. இதெல்லாம் வேண்டாம். ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஃபங்ஷன் வச்சுர்றேன். இதில பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்றேன். self செல்ஃப் டாட் நேம். இந்த செல்ஃப் டாட் நேம் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இந்த இத வந்துட்டு மைக்ரேட் பண்ணணும். MIGRAT மைக்ரேட். மைக்ரேட் பண்ணியாச்சு. மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி. கிரியேட் SUPR சூப்பர் USER சூப்பர் யூசர். சூப்பர் யூசர் கிரியேட் பண்றதுக்கு நம்ம நேம் வந்துட்டு வழக்கம் போல ADMIN அட்மின். பாஸ்வேர்ட் இமெயில் பார்த்தீங்கன்னா admin@gmail.com. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ADMIN12345. ADMIN12345. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அட்மின்ல போயிட்டு. ஸோ அட்மின் போய்க்கலாம். அட்மின் போயிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் here crud டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டூடண்ட். இந்த ஸ்டூடண்ட்ட வந்துட்டு அட்மின்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். AD admin டாட் ரைட் டாட் ரெஜிஸ்டர் ஸ்டூடண்ட். இப்போ இத வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மைக்ரேஷன் அதாவது மேக் மைக்ரேஷன் பண்ணணும். மேக் மைக்ரேஷன் சாரி. இப்போ நம்மளுக்கு இந்த மாடல் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு
ரன் சர்வர் கொடுத்துக்கலாம். ரன் சர்வர் ரன் சர்வர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஓகே மைக்ரேட் ஆகலை. இப்போ வந்துட்டு மேக் மைக்ரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மைக்ரேட் பண்ணிக்கலாம். மைக்ரேட் பண்ணோடனே க்ரட் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ரன் சர்வர் பண்ணிக்கலாம். ரன் சர்வர் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இந்த ஜாங்கோவோட அஃபிஷியல் டெம்ப்ளேட் ரன் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு அட்மின் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு ADMIN லாகின் கொடுத்துக்கலாம், அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் இது கேட்டிருந்தோமோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகே,